கல்யாணத்துக்கு நானும் சம்மதிச்சுட்டு அம்மா சொன்னாங்களா? சரிவா போலாம். எங்க? வீட்டுக்கு தான். ஆபீஸ் வந்திருக்க. கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாங்க. நம்ம கூல்ட்ரிங்க நாமளே சாப்பிடலன்னா வேற யாரையும் சாப்பிடுவா? Take it. Hey, 1 minute. 50-50. சார பத்தி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஹைகோர்ட்ல ஜட்ஜா ரிட்டையர் ஆனார். கைவசம் சர்வீஸ் மட்டும் இருந்திருந்தா சுப்ரீம் கோர்ட்லயே அவர் சர்வீஸா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவர் வேற கேட்டா ஆற்காடு ஜில்லாவே நடுநடுங்குன்னா. சின்ன வேலம்பட்டி பெரிய நாயக்கர் முதலியார் பேர் என்ன? வணக்கம். 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 நீங்க சம்பந்தம் பேச வந்திருக்கிற பையன் நான் தான். உங்க வீட்டு பொண்ணு இவளுக்கு தான் சக்களத்தையே வரப்போறா. இவளுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறதுனாலதான் இந்த 2ஆம் கல்யாண ஏற்பாடே நடக்குது. இவ சார்பில் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எல்லாத்தையும் தரகர் சொன்னாரு, அதுக்கு நாங்க பொறுப்பு. தேங்க்யூ. என் சார்பிலையும் நான் ஒண்ணு சொல்லணும். எங்க அம்மா எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கட்ட நான் தயாரா இருக்கேன். நான் இன்னும் முடிக்கலம்மா. உங்க வீட்டு பொண்ணு சார்பிலையும் நான் ஒண்ணு சொல்லணும். இவ ஒரு மலடியா இருக்கிறதால உங்க வீட்டு பொண்ணு இவளுக்கு சக்கரத்தையா வரப்போறா. நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணு மலடியா இருந்துட்டா அதனால ஒரு பெரிய டாக்டர் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல உங்க வீட்டு பொண்ணு மலடி இல்ல அப்படின்னு எனக்கு சர்டிஃபை பண்ணி தரணும். அது மட்டும் போறாது, அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அட்டெஸ்ட் பண்ணி தரணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மக மலடி இல்லைன்னு எப்படிங்க கேரண்டி கொடுக்க முடியும்? பாருங்க, முதல்ல பத்திரத்தை கையில கொடுங்க, அப்புறம் சத்திரத்தை பாருங்க. போலாமா? கைய பிடிச்சிட்டு வாடி. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பொண்டாட்டி தான். வரேம்மா. வரேங்க. வராத்த. கற்பகம், என் பையன் வந்தா நீயே சொல்லிடுமா. நாங்க ஊருக்கு போறோம். அவனும் அவனை சார்ந்தவங்களும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும். திலகம், அவன் ஃபேக்டரியில இருந்து எங்கேயோ வெளியில போயிருக்கான் போல இருக்கு. நாம ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவோம். நாளைக்கு போவோம். நீங்க ஒரு நீதிபதி, தீர்ப்பை எழுதினா அதை மாத்தி எழுதக்கூடாது. கிளம்புங்க. நம்ம போராத வேலை ட்ரெயினும் கிடைக்காம போயிட போகுது. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். யார்கிட்ட சொல்றீங்க? இந்த சுமத்துக்கு, இந்த சோஃபாக்கு, இந்த ஃபேனுக்கு பல வருஷம் பழகிட்டேனே. திலகம், இவ்வளவு சின்ன வயசுல என் பையனுக்கும் இப்படி ஒரு வாச்சிருக்க வேண்டாம். இந்த வயசான காலத்துல எனக்கும் இப்படி நீ வாச்சிருக்க வேண்டாம். கிளம்பு. எங்க கிளம்பிட்டீங்க? தெரியலப்பா, எங்கேயோ போறோம். ஆனா இந்த சுடுகாட்டுல இருக்க விருப்பம் இல்ல. ஊர் ஊரா கோயில் கோயிலா போறோம். செத்தா தண்டி வரும், தலை முழுகிடு. Daddy. Sorry, my son. She has already taken the law into her hands. One minute. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே? சம்மதிக்கிறேன். இப்பதான் என் வயித்துல பாலை வார்த்தை. இல்லம்மா, இன்னும் பால் வாக்கல. ஆனா நான் தான் உனக்கு பால் வாக்கணும்னு ஆசைப்படுறேன். ராம்குமார், அம்மா, ஒரு பையன் அவன் அம்மாவுக்காக செய்ய வேண்டிய கடமை, அவன் அவளுக்காக சட்டியை தூக்குற வரைக்கும் அவளை பொட்டியை தூக்க வைக்க கூடாது. போமா. ராம்குமார், மை லார்ட், நீதியே எனக்கு எதிராக சதி செய்யும் போது நான் எந்த கோர்ட்ல போய் அப்பீல் பண்றது?
சவாரி எங்க போனோம்? சமுத்திரத்துக்கு. சமுத்திரத்துக்கு போறதுக்கு டிக்கியில பொட்டி எதுக்கு? ஹலோ, வீட்ல சில குழப்பங்கள். குழப்பங்கள் வீட்ல மட்டும்தானே, உங்களுக்குள்ள இல்லையே? நோ, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறவன். தப்பு இல்ல, ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. தட்ஸ் கரெக்ட். உமா மலடியா இருந்தாலும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியறதில்ல. அப்புறம் நெருப்பு முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உங்க கல்யாணத்தை சொன்னேன். உமா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். மிஸ்ஸஸ் ராம்குமாரா எத்தனை நாள் வேணா இங்க இருக்கலாம். She will be my only wife. It's a promise. If you keep up your promise, I can also keep up my promise. அவங்க இங்க இருக்கிறத சொன்னேன். ஓ, thank you. உங்க பெரியப்பாவுக்கு பெரியம்மாவை பிடிக்கலையா? யார் சொன்னா? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க பாட்டு கிட்ட சொன்னாரு. குண்டு பாட்டுக்கியா? இல்லன்னா அவங்க ஊருக்கு போயிடுவேன்னு பயமுறுத்துனாங்கப்பா. பெரியப்பா சொன்னப்பறம் குண்டு பாட்டி ஊருக்கு போனாங்களா? இல்ல, குண்டு பாட்டி ஊருக்கு போகாம இருக்க பெரியப்பா போய் சொல்லிருக்காரு. ஹலோ, ஹலோ, ஹலோ. அம்மாவை தடுத்து நிறுத்துதான் போயிட்டு நீங்க என்ன இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குதான் அறிவில்லை, நீங்க சொல்றதுக்கு என்ன?
வித் யுவர் பர்மிஷன்